இது பி ரியல் கிங் சேனல். இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, புது ஆதார் ஐடியை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது, என்ரோல்மெண்ட் சென்டர் நம்ம பக்கத்தில் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எப்படி போகிறதுங்கிற விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்ரோல்மெண்ட் சென்டரில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்ரோல்மெண்ட் சென்டரில் என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் என்னன்னா, அடிக்கடி மக்கள் கேட்குற கேள்வி, ஆதார் ஐடியில் நீங்கள் மொபைல் நம்பரு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு டாபிக் பொறுத்தபடி என்னோட சேனலில் ஈசேவை தமிழ்நாடு, டிராவல் விளாக், பாடி பில்டிங்கு, ஃபிட்னஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து என்னோட சேனலில் போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க டாப்பிக்கில் போகலாம். உங்கள்கிட்ட கூகுள் இருந்துச்சுன்னா கூகுள் போய்க்கிங்க. அதில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சேம் நேமை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போய்க்கிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ ஆதார் ஐடியை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே லெஃப்ட் சைடு மேலே வந்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே கீழே புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் புதுசாக ஆதார் ஐடி எடுத்துக்கலாம், நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கலாம், ஜெண்டர் அப்டேட் பண்ணிக்கலாம், பயோமெட்ரிக், ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு. சரிங்களா, இது சம்பந்தமாக ஒரு வீடியோ என்னோட சேனல் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அதுவே பார்த்துங்க. இங்கே கீழே வந்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்குது பாருங்க, ப்ரொசீட் டு த புக் அப்பாயின்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் ரீசெட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இந்த கேப்ஸ் அப்படிங்க டைப் பண்ணிங்க. சென்ட் OTP அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ரீசெட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை இங்கே டைப் பண்ணுங்க. சப்மிட் OTP அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நியூ என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களோட பேரை இங்கே டைப் பண்ணுங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இங்கே கொடுத்துருங்க. இங்கே மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிங்க. இங்கே ரெசிடென்ட் டைப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரெசிடென்ட் டைப் கொடுத்துருங்க. இந்தியன் ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிங்க. இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்க. இங்கே 2 ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்னா, உங்கள்கிட்ட வேலிடிட்டி டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு உங்களுக்கு நியூ ஆதார் ஐடியை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே ரெண்டாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் சப்போஸ் உங்களோட வேலிடிட்டி டாக்குமெண்ட் இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்கள்ட்ட அவங்களோட ஆதார் ஐடியை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு நியூ ஆதார் ஐடியை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். உங்களோட வேலிடிட்டி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க. அப்புறம் இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் அட்ரஸை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக உங்கள் அட்ரஸை கொடுத்துருங்க. இங்கே CO செலக்ட் பண்ணிங்க. இங்கே உங்கள் அப்பா பேர் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. பில்டிங், அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. பின்கோடை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஏரியா, லோக்காலிட்டி, செக்டார் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. லேண்ட்மார்க் கேட்டிருக்காங்க, லேண்ட்மார்க் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம். வில்லேஜ், டவுன் கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். இங்கே உங்கள் மொபைல் நம்பர் வந்திருக்கும், கரெக்டாக செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியை இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீடை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், இந்தியன் ரெசிடென்சி, மேலு, அப்புறம் உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த நம்பரை எழுதி வச்சிங்க, இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதுக்கப்புறம் புக் அப்பாயின்மெண்ட் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட பின்கோடை இங்க கொடுத்துருங்க. அப்புறம் கெட் டீடைல் கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்கிற என்ரோல்மெண்ட் சென்டர் எத்தனை இருக்கோ அத்தனை என்ரோல்மெண்ட் சென்டரையும் இங்க ரைட் சைட்ல காட்டும். சப்போஸ் உங்களுக்கு எந்த என்ரோல்மெண்ட் சென்டரும் வரலன்னா நீங்க ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட், போஸ்ட் ஆஃபீஸ், வில்லேஜ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்க கெட் டீடைல்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சென்டர் இருந்தா வரும், இல்லைனா வராது. இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சென்டரே வரலன்னா இங்க மேல வாங்க, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க இப்ப எந்த ஏரியால இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஃபேமஸான டவுன் இருந்துச்சுன்னா அதோட பேரை இங்க கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா என்ரோல்மெண்ட் சென்டரையும் உங்களுக்கு காட்டும். இப்போ நான் இங்க கும்பகோணம் டைப்
பண்றேன். அப்புறம் கெட் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சென்டர் உங்களுக்கு பக்கத்துல எது இருக்கோ எல்லாமே வந்துடும். இப்போ வந்து புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்க ரெட் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியாது. இங்க கிரீன் கலர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு டேட் வந்து அவைலபிளா இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க ஹோம் பேஜ் போயிட்டு மை ஆதாரை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா லொகேட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்டேட்டை கொடுத்துட்டு உங்க ஸ்டேட்டுக்குள்ள எங்க என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க உங்க பின்கோடை கொடுத்துட்டு எங்க என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க சர்ச் பாக்ஸ்ல வந்து நீங்க அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட் பேரு உங்க ஏரியா பேர் எது கொடுத்தாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா, நீங்க பின்கோடை வச்சு நான் முதல்ல உங்களுக்கு சொல்றேன். இங்க பின்கோடு கொடுங்க. இந்த கேப்ஸ் அப்படியே டைப் பண்ணிருங்க. லொகேட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஆடுதுறையில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்கு. அது எங்க இருக்குன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு. நீங்க போஸ்ட் ஆபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஐடி அப்டேட் பண்ணா அப்டேட் பண்ணிக்கலாம். நியூ ஆதார் ஐடி வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சர்ச் பாக்ஸ் கூட கொடுத்து நீங்க பண்ணலாம். இங்க சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க நான் கும்பகோணம் டைப் பண்றேன். இங்க கேப்ஸ் அப்படியே டைப் பண்ணீங்க. லொகேட் சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா இங்க கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா என்ரோல்மெண்ட் சென்டரும் உங்களுக்கு காட்டும். நீங்க பாத்துக்கலாம். நீங்க போகும்போது ரெஃபரன்ஸ் நம்பரையும் வேலிடிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க நியூ ஆதார் ஐடி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணுமோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு என்ரோல்மெண்ட் சென்டரையும் அப்பாயின்மெண்ட் டேட் புக் பண்ண முடியலன்னா நீங்க ரெஃபரன்ஸ் நம்பரையும் வேலிடிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டையும் கையில எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற எந்த ஒரு என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போனாலும் சரி அவங்க உங்களோட கைரேகையும் போட்டோவும் எடுத்துட்டு உங்களுக்கு நியூ ஆதார் ஐடி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணுமோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி தருவாங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், டைரக்டா போனா என்ன அப்படி கேக்குறாங்க. இப்போ நீங்க கிராமப்புற பகுதியில் இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற என்ரோல்மெண்ட் சென்டர்ல நிறைய கூட்டம் இருக்காது. அது மாதிரி இடத்துக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாமே போங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் பண்ணுவாங்க. நீங்க இப்போ சிட்டில இருக்கீங்க இல்லைன்னா மக்கள் கூட்டமா இருக்கிற பகுதியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கெல்லாம் டைரக்டா போலான்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க தாலுகா ஆபீஸ்க்கு வந்து டைரக்டா போலாம். உங்க பக்கத்துல ஏதாவது போஸ்ட் ஆபீஸ் இருந்துச்சுன்னா அங்க நீங்க டைரக்டா போலாம். அதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து நீங்க டைரக்டா போலாம். அந்த பேங்க் மெயின் பிரான்ச்சா இருக்கான்னு பாத்துக்குங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல போறோம்னா என்ரோல்மெண்ட் சென்டர்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது விஷயத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுதான் அதோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நீங்க அங்க விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட போட்டோ எடுப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட கைரேகையை வந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டர்ல உங்களோட டீடைல் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற வேலிடிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்லிப் தருவாங்க. அந்த ஸ்லிப்ல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதனால அந்த ஸ்லிப்பை பத்திரமா வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் உங்க ரீசர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதனால அந்த மெசேஜை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அவ்வளவுதாங்க, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 வீக்ல உங்களோட ஆதார் ஐடி அப்ளிகேஷன் அப்ரூவலா ரிஜெக்டானு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க மெயின் பேஜ்ல ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அங்க உங்க ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஐடியோட ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வாரத்துல உங்க ஆதார் ஐடி உங்க அட்ரஸுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்க ஆதார் ஐடியை நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ரோல்மெண்ட் சென்டர் போனீங்கன்னா அவங்க கொடுக்குற ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க ரைட் சைடு வந்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம், அது கீழே ஆதார் அப்டேட் கரெக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வீட்லயே ஃபில் பண்ணிட்டு போலாம். மூணாவது விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நீங்க ஆதார் ஐடியில ஏதாவது அப்டேட் பண்ணும்போது உங்க ஆதார் ஐடி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்ங்கிற விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஆதார் ஐடிக்கான அப்டேட் ரூல்ஸ். நீங்க நேம் 2 வாட்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். மேலா ஃபீமேலாங்கிற விஷயத்த ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அட்ரஸ் எத்தனை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடியை வந்து நீங்க எத்தனை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் நம்பர், பயோமெட்ரிக், போட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க எத்தனை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். இது பி ரியல் கிங் சேனல். நன்றி.